எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியேன் மகா பெரியவாதாசன். இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு மகிமைகள் பார்ட் 3. மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் நிறைய மிராக்கல்ஸ் பண்ணியிருக்கா பக்தர்களுக்காக. பக்தர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும், அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அவளை அதுலேருந்து காப்பாற்றிருக்கா. இப்படி தான் மாமி ஒருத்தி மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வந்திருந்தா. தரிசனமும் ஆயிடுத்து. மகா பெரியவா அந்த மாமி கிட்ட ஒரு மகிழம்பூ கொடுத்து அமிச்சா. இந்த மாமிக்கு ஒன்றும் புரியல, மகா பெரியவா அந்த மகிழம்பூ ஏன் கொடுத்தான்ட்டு. இந்த மாமியும் அந்த மகிழம்பூவை பஸ்ஸில் வச்சுட்டு கிளம்பிட்டான் மடத்துலேருந்து ஆற்று கிளம்பலான்ட்டு. வர வழியில் பஸ்ஸில் இந்த மாமி பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்த ஒரு லேடி வந்து இந்த மாமியோட பர்ஸை எடுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழித்து பர்ஸு காணோம் அந்த மாமி வந்து கத்தியிருக்கா. இப்போ பஸ்ஸில் இருக்கவாலாம் பஸ்ஸை ஓரம் கட்டி தேடி இருக்கா, பஸ்ஸுலேயே எங்கே இருக்கேன்ட்டு. அப்போ தெரிஞ்சிருச்சு இந்த மாமி பக்கத்தில் உட்காந்துருந்த இந்த லேடியே எடுத்திருக்கான்ட்டு. இந்த மாமி அந்த பர்ஸை பார்த்த உடனே அது ஏன் பர்ஸுன்னு சொல்லியிருக்கா. சுற்றி நின்னவாலாம் கேட்ட கேள்வி வந்து, இந்தாம்மா அதை பர்ஸுன்னு சொல்கிறியே, என்ன ப்ரூஃப் வச்சுருக்கேன்ட்டு. அதுக்கு இந்த மாமி சொன்ன விஷயம் வந்து, காசு பணம் கொஞ்சம் கூடவும் இருக்கலாம் குறைஞ்சும் இருக்கலாம், அது கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நான் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரேன், மகா பெரியவா கொடுத்த மகிழம்பூ அந்த பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே பர்ஸை திறந்து பார்க்கும்போது அதில் மகிழம்பூ இருந்தது. ஸோ அந்த இடத்துல மகா பெரியவாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு இந்த மாமியை காப்பாற்றிருக்கா மகிழம்பூ மூலியமாக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ராம் ராம்.